அதிலே நான் கொண்டேன். அதாவது காவியத்தில் கண்ணீர் சொல்லியிருந்தீர்கள், கருவறையில் என்ன சொல்லியிருந்தால் நிம்மதி. காவியத்தில் காவியத்தில் நிம்மதி. கண்ணீர், கருவறையில் நிம்மதி. நிம்மதி என்கிறார். அதனிடம் தரணியிலே தகுதி தன்னலமற்ற மனிதம் சீதையோ திரௌபதியோ தீயில் இடப்பட்டிருக்கிறார்கள். இது தீயொன்னும் செய்யாத அவர்கள் தீயின் குழந்தைகள் ஆகிறார்கள். அதே போல Yeah. சூர்ப்பனை சில பாத்திரங்களை நீங்கள் எடுத்து தந்திருக்கிறீர்கள். சூர்ப்பனை கூனி இவர்கள் எல்லாம் சதி செய்கின்றவர்களாகவும் அந்த சதி இப்போது யாரால் யாருக்கு என்பதும் கடைகளை தண்டனைகள் இப்பொழுது யாருக்கு கிடைக்கிறது என்ற கேள்வியை கேட்டிருந்தீர்கள். அந்த காலத்திலே திரௌபதி சீதை கதாநாயகிகள் தான். ஆனால் Yeah. அவர்கள் அடைந்ததும் பெரும் தண்டனை பெரும் பிரச்சனைகள் தான். கண்ணீர் மட்டுமே. இங்கே ஆறு சதி செய்தவர்கள் சூர்பனக கூனி. அப்ப இதுல நல்ல விஷயத்தை செய்தவர்களா மற்றவர்கள் யாருக்கு தண்டனை இந்த கிடைத்திருக்கிறது? காப்பியமே ஒரு குழப்பமா இருக்குல்ல இந்த காவியம். அதைத்தான் நான் அப்படி எடுத்தேன் நான். ஏனென்றா அந்த தண்டனை ஒரு பெண்ணை வதைத்த அது வேற விதமாயும் பார்த்து கொள்ளலாம். பட் வதைத்தவர்களுக்கு இல்ல அந்த அந்த காவியத்துல ஒரு பெருசா பாயிண்ட் இல்ல. இவர்களுக்கு தான் அவை இந்த தண்டனை மாதிரி அனுபவிச்சிருக்கிறார்கள். அப்ப அதை வச்சுக்கொண்டு இன்றைக்கும் தொடருது. நீங்களும் இந்த காலத்து பெண்ணுந்தாலும் அந்த காலத்து விஷயங்களை எல்லாம் நிறைய எடுத்து கையாளுகிறீர்கள். நன்றி உங்களுக்கும் பத்மலோச்சனி. நன்றி. இல்ல இப்படி ஒரு தலைப்பு வரைக்கும் தேடுறோம் அவ்வளவு. அடுத்தது சந்திரவதனி அவர்களுடையது. ஒரு வித்தியாசமான பார்வை. எனக்கு சிரிப்பா இருந்த பார்வை. கடைக்காரனின் பெண்டாட்டி. காவிய தலைவியானாலும் கடைக்காரி பெண்டாட்டி ஆனாலும் தன் கடமையை சீராக அவளேதான் செய்ய வேண்டும். அது உண்மை. பெண்ணாக பிறந்து விட்டாலும் அதை முதல் தொடங்குறீங்க. காவிய தலைவி ஆனாலும் வெறுமனமே கனப்பொழுதில் பொத்தி வைக்காத ஒரு தருணம். அந்த இப்ப சில கதைகள் நாங்க சீதை காவிய தலைவிக்குள்ள ஒரு சீதை எடுக்கலாம், கண்ணகி எடுக்கலாம். இப்ப சீதையை விட கண்ணகி சிலப்பதிகாரம் ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கும் என்ற ஒரு இது இருக்குது நீங்க சொன்ன விடயத்துக்கு. ஏனென்றா அவ ஒரு வணிகருடைய மனைவி தானே இல்லையா? அந்த பெண்டாட்டிக்கே இந்த நிலையண்டா சாதாரண வணிக பெண்டாட்டிக்கு என்ன நடக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அரிதாரம் பூசுவார்கள், எல்லாம் நல்லா வர்ணிப்பார்கள். சீதை இந்த கண் அப்படி இதுல அந்த விழி நோக்கினால் அந்த வழி வந்தாள். ஆனா அவளவும் போலியாக அம்பலத்தில் பூசி மெழுகும் அவள் அழுது புரள்வது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். எங்களுக்கு தெரியாது சீதை அழுதது கொண்டது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியில அப்படி ஒரு வேஷம். அது இன்றைக்கும் அதேதான் வெளியில. காவிய தலைவியோ அவளுடைய காதல், அங்கே காதலோடு அவளுடைய அந்த சேர்ந்த கண்ணீர். ஏனென்றா அதுக்கு சீதையை எடுத்துக்கொள்ளலாம். அவள் விட்ட கண்ணீர் ராவணன் வந்து இது பண்ணும் பொழுதுதான் ஆஞ்சநேயர் அதை பாக்குறாரா என்ற ஒரு இது இருக்குது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது இல்லையா? அப்ப அந்த கனை அந்த மோதிரம் கொடுத்து விடுறது அந்த வலியோட குறைந்த ராமர் இவ்வளவு கஷ்டப்பட்ட ராமர் ஏன் பெண் சீதையை சந்தேகப்பட்டார் என்ற ஒரு கேள்வி அங்க வரைக்கும் இந்த கண்ணீர் ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்குது. சிறப்பு. நான் இவ்வளவு தான் உங்களோட இதுல இருந்து எடுத்தேன். ஆனா உங்களோட அந்த பெரிய டாப் வரி எதண்டா காவிய தலைவி ஆனாலும் கடைக்காரன் பெண்டாட்டி ஆனாலும் தான் டாப். இந்த விஷயத்துல காவிய தலைவிக்கு போகல சாதாரணமா திரைப்பட நாயகிகள் எடுத்து பாருங்க. நாங்கள் எங்களுக்கு அழகுகளை கண்டு நாங்கள் கற்பனையில போய் எங்களை என்ன கனவு கன்னியா நினைக்கிறார்கள் பல ஆண்டு. ஆனா அவர்கள் இந்த கதைக்கு பின்னால உள்ள ரியாலிட்டி வாழ்க்கைப்படுகின்ற வேதனை பெரும் சகதியோ தெரியாது. எத்தனையோ உண்மைதான். சிறப்பு. நன்றி உங்களை கவியை பார்த்தமைக்கு உங்களை விட்டமைக்கு. அடுத்த ஜெபஸ்ரீ அவர்களுடையது 2 எக்ஸ்பிரஸ். அதனால கொஞ்சம் தான் எடுத்தனா சாரி. ஆனா உங்களோட நல்லா இருந்தது. 1000 கவி வடித்தாலும் அவள் அந்த பெண் அப்படியேதான். அது கவிதைக்கு மட்டும்தான். தினமும் வந்து செல்லும். அவளுக்கு தினம் அந்த கோபம் வந்து போனா கூட அவளுடைய தியாகங்கள் சிலருக்கு புரிவதில்லை. ஒரு தாய்மையாய், ஒரு மனைவியாய், ஒரு சகோதரியாய் இவ்வளவோ விட்டு கொடுக்கிற பெண்கள். ஆனா அத யாரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இன்று இல்லை. இன்றைக்கெல்லாம் சில பேரை கேட்டீங்கன்னா அது உங்களோட அம்மாண்டா அது உங்களோட கடமை, அது செய்யலைன்னா நீங்க வரும் சும்மா என்ற ஒரு கருத்துல இருக்குது. காவியத்தில் சித்தரிக்க புது மொழி வேண்டும். அந்த காவிய தலைவியை நான் எப்படி எல்லாம் இனி ஒரு லாங்குவேஜ் தேடணும். மகுடம் சூடியவள் இவள் மகுடம் சூடினாலும் அவளுக்கு அவ்வளவுதான் என்ற ஒரு கருத்தோட அதை முடிச்சிருந்தீங்க. நன்றி. இவ்வளவுதான் என்னால உங்களோட கவிதையில எடுக்க முடிந்தது. அதான் நல்லா இருந்தது உங்களோட கவிதை. அந்த காவிய தலைவிய கற்பனையில கவி வடிக்க மட்டும்தான் தெரியுதே தவிர அவளுடைய அதாவது புது மொழி ஒன்றை சமைக்க வேண்டும். அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அவளை பெருமிதப்படுத்தணும் இது காணாது. இருக்கிற காணாது.
என்றது மறுபடியும் மிக சிறப்பான ஆனா விடயம். அதே நேரம் அந்த காவிய தலைவிகளுடைய அந்த வரலாற்றை அந்த முடித்த முறைகளிலும் பிழைகள் இருக்குது என்ன பொறுத்த மட்டும். அதனால அவைய நாங்கள் பண்ண முடியாமையும் இருக்குது. சும்மா அந்த பார்ட் 1க்கு ஓகே, பார்ட் 2 பெரிய ஒரு கொஸ்டின் என்ற மாதிரி இருக்குது இந்த வரலாறுகளே. ஆமா, அதை கேள்விகளுக்கு அதை உள்ளாக்கப்பட எழுதின வேண்டியது. எல்லாம் ஆண்கள் தானே. அதுதான் அதான் அதுதான் அதிகமானவர் பிரச்சனையே. ஆண்கள் தான். அதால தண்டை கற்பனைக்கு மாதிரி எழுதின கற்பனைகள் சொருகல்கள் அங்கங்க வழி மாற்றப்பட்டு சென்றிருக்கிறது கவிதை. சரி, இப்ப இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை பார்த்த மாதிரி எழுதினாலும் கடைசியில அவர் முடிக்க ஒரு கொஞ்சம் பிழைகள் இருக்குது. முன் தொடக்கம் நல்லா இருக்கு, மதுரை எரிக்கிறது எல்லாம் சரி. பட் அதுல கடைசியா கொண்டு போய் சேர்த்து தானே விட்டு விடுறாரு. அப்ப இந்த அதே கோவலன் வந்து ஒரு விமானத்துல கூட்டிட்டு போற மாதிரி. அப்ப அங்க அது கதை டூ மச்சா போயிட்டுது. யா, அடுத்தது உங்களுடையது கீதா பரமானந்தன் அவர்களுடையது. கண்ணகியோ சீதையோ என்ன இருந்தாலும் கற்பூரம் தான். அவள் ஒரு கற்பூரமானவள், யார் எடுத்தாலும் ஒரே வெளிச்சம். ஆனால் செக்கு மாட்டு சுழற்சி ஒரு மாடு மாதிரி அது திருப்பியும் எங்களையே வருகுதா அந்த கஷ்டம் என்றது குறிப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மாலையில் மறிக்கொழுந்தாய் காலையிலே எப்படி இருக்கிறாள் என்று பார்த்தா கார்கால மேகங்களாய் இவளுடைய அந்த பூசி மெழுகிற குணமெல்லாம் அந்த எப்படி சொல்ல ஒரு கார்கால மேகம் மாதிரி ஒரு இருக்கும் மேகம் கரைந்திரும். ஞாலத்தில் இவள் மேலானவள் சுயம் இழந்த வரலாறு. இவளுடைய வரலாறுகள்ல ஒரு சுயம் இல்லை அப்படின்ற மாதிரியும் இன்னல் இல்லா கணம் தேடி வரலாறுகள்ல இடம் பிடிக்கிறாள். என்னால் எடுக்க முடியும். பாலையிலும் பயிர் வளர்க்கின்ற வழிவில் என்ற அதுவும் ஒரு சிறப்பான வரிகள் மற்றும் சந்ததியை செதுக்கின்ற அந்தமற்ற சிப்பிகளாகவும் வெளியிருக்கிறாள் என்ற வரிகளும் மிக சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றி. அடுத்தது சர்வேஷ் நோனோ விட்டுட்டேன் ஆதிலட்சுமி சிவமணி அவர்களுடைய ஆதிலட்சுமி அவர்களுடைய கவிதை நான் ரொம்ப நல்லா இருந்தது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கவிதை கேட்கிறேன். ஆனா சிவதர்ஷினி அவர்கள் அந்த பேஸ்புக்ல போட பாக்குறேன் நான் வெளியீட்டு விழாக்கள்ல. பட் உங்களை நேர சந்தித்தது சந்தோஷம். உங்களுடைய கவிதையில வந்து உங்களிடம் அவளை வர்ணிக்க 1000 வார்த்தைகள் இருக்கா அல்லது இல்லையான்ற ஒரு சின்ன ஒரு ஆச்சரியக்குறியும் ஒரு இதுவும் இருந்துச்சு. உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், அவளை நீங்க இப்படி எல்லாம் வர்ணிக்கிறது நல்லதா? அவள் ஒரு காவிய தலைவியை கச்சிலை ஆக்கினீர்கள், பேருந்து கடவுள் ஆக்கி போட்டீங்களா? அவளை சரி சிலையாத்தான் விட்டீங்களா, கொண்டே பூ மாலையம் போட்டு கடவுளாக்கி கும்பிடுறீங்களே என்று கேட்கிற மாதிரி இருக்குது. இன்று அவள் கடவுளும் அல்ல, காவிய தலைவியும் அல்ல, அவள் ஒரு நெருப்பு என்ன முடிச்சிருக்கிறீங்க. அதுதான் உண்மையும் கூட. என்னடா கடவுள் என்று சொன்னா இப்ப மரியாதை கடவுளுக்கே இல்லை. ஏனண்டா இப்ப கிட்டல இருந்த ஒரு சின்ன சம்பவம், இந்த இப்ப ஒரு ஃபேஸ் ஷிப் ஒன்று போய் வந்தது சூரியனை சாரி பூமி என்ன சந்திரனை சுற்றி 7 நாட்கள். அதுல நிறைய போட்டோஸ் வந்தது. அப்ப என்ன ஒரு சின்ன பிள்ளை கேட்டுட்டு, இதுல எங்க கடவுள் இருக்கிறாரு, ஏதாவது ஒரு பக்கம் உங்களால காட்ட முடியுமான்னு, ஒரு சின்ன நிழலாவது உங்களால ஒரு ஷேடோ காட்ட முடியுமான்னு. இல்லையே, நானும் அதை எடுத்து பாக்குறேன், ஏதாவது எங்கேயா தெரியுதான்னு. பட் நோ வே. அப்ப அப்படியான இடத்துல உங்களோட அந்த முடிப்பு நல்லா இருக்கு. இன்று அவள் கடவுளும் அல்ல, காவிய தலைவியும் அல்ல. அதை விட ஒரு புது மொழி எடுத்து நாங்கள் அவளை பற்றி பேச வேணும். நன்றி. ஒரு நிமிஷம். அப்ப நீங்க நினைக்கிச்சு தேடினீங்களா மேல ஒரு உருவம் இருக்கும் கடவுள்? இல்ல, சில நேரம் அப்படி இருந்திருக்குமோ, ஏன்னா அந்த பிள்ளை கேட்டதுக்காக சில நேரம் அப்படி ஏதாவது இருந்திருக்குமலா. இப்ப அப்படித்தானே ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பு, நம்ம ஒரு அணுவாத்தானே அந்த செக் பண்றது. அவை போன சந்திரன் ஒரு கடவுள் உருவம். ஏன்னா சந்திரன் வந்து இஸ் அ பவர் ஆஃப் வாட்டர் என்றுவாங்க. அவர் வாட்டர் தான் அங்க. அதனாலதானே அது அந்த ஒரு பக்கம் பனியும் ஒரு குளிருமா இருக்குது. அப்ப சில நேரம் இருந்திருக்கலாம் தானே அந்த ஒரு 45 செகண்ட் ஒருத்தர் 45 மினிட்ஸ் ஒன்னும் தெரியாது. குழந்தை கேட்டிருக்கலாம், ஆனா நீங்களும் தேடினீங்கன்றதுல உடிக்குது. ஒரு டீச்சரா அதை சரியா சொல்ல இல்ல வேணும் பதில. விஞ்ஞான ஆராய்ச்சி தான், விட்டு விடுங்க. ரெண்டாவது ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா அது சின்ன பிள்ளைகள் கேக்குதானே நாங்க லூஸ் பண்ணிடலாம். அது பேருந்து அவங்க எங்களை தப்பா இட போட்டுருவாங்க. தேடணும், அந்த தேடல் தான். ஏன்னா அந்த 45 மினிட்ஸ் வந்து ஒண்ணும் தெரியாதானே, இருட்டுத்தானே. அப்ப சம்டைம் அதுக்குள்ள ஏதாவது இருக்குமோ என்று தேடினார் அந்த வீடியோ முழுக்க இருந்து. ஒன்றும் தெரியல. சொன்னா
கடவுளும் நாங்கள்தான், கயவர்களும் நாங்கள்தான். எல்லாம் எங்களுக்கு எமக்குரியதான். எங்களுக்குள்ளதான் எல்லாம் இருக்குது. கடந்து சில எல்லாத்தையும் பேருக்கு அம்மா கடவுள், சில பேருக்கு உதவி செய்கிறார்கள் கடவுள். ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தான் இலக்கணம் எங்களுக்கு மாறும். கடவுள். கடவுள் பற்றிய இலக்கணம் எனக்கு நானே கடவுள் என்று நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். அதேதான். இல்ல இப்பத்தே பிள்ளைகள் வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ப்ரூஃப் உங்களால காட்ட முடியுமா? ஆனால் கடவுளை அதுதான் இங்க நாங்கள் பிரச்சனை. நிரூபிக்க கஷ்டம். யா நான் எனக்கு அது சொல்லணும் போல தோணிச்சது. நன்றி. உங்களுடைய இவ்வளவுதான் என்னால் எடுத்தேன். அடுத்த சிவமணி அவர்களுடைய கவிதை. எப்பவுமே அவர் ஒரு மரபு கவிஞர். அழகா அந்த சந்தங்களோட கண்ணீர், வண்ணம், எண்ணம், மலை, நிலை அந்த அப்படியே தொடர்ச்சியான எண்ணங்களோட வந்துச்சு. கோலத்தில் இவரோ கோப்பிய நாயகி. என்ன அழகான ஒரு கோலம், ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதுல இவள் ஒரு கோப்பெருந்தலைவியா சொன்னீங்க. அந்த இவருடைய கோப்பெருந்தேவி. அந்த பாத்திரம். இப்ப இந்த கண்ணீர் கலையதும் கற்பகத்தாரைகள். உண்மையிலேயே அவர்களுடைய அந்த கதைகள் எல்லாம் கண்ணீர்ல எழுதக்கூடிய ஒரு கற்பகத்தாரைகள். வண்ணங்களில் இவள் அழகானவள், எண்ணத்தாலும் பெருமிதம் கொள்ளக்கூடிய அவளோட எண்ணம் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா மலை போலும் துன்பத்தை இவள் தாங்குகிறாள். நிலையாக வாழ்வார்கள். பழுதான இவள் பக்கம் யார் சொல்வாரோ என்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அவளுடைய அந்த கஷ்டமான பக்கங்களை யார் கூற போகிறார்கள்? மெழுகாகி இவள் உருக மேதினியில் நீ இன்னும் வாழுவாள் என்று திருப்பி ஒரு பாசிட்டிவாக அடுத்த தலைமுறைக்கு அந்த ஒரு இதை சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறீங்க. அப்படித்தான் அடுத்தன. இவள் காவிய தலைவி என்றாலும் இன்றைக்கு நாங்க விட கஷ்டங்களை பேசுறோம். ஆனால் அடுத்த தலைமுறை இவளை உருகின ஒரு மேதினியில் உருகின ஒரு பெண்ணாக கற்றுக்கொள்ளும் அல்லது கதை வாழும் என்று சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது எங்களையா அல்லது காவிய தலைவிகளையான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அது நான் முடிச்சதுன்னா மெழுகாக இவள் உருக மேதினியோ ஒளிர்வாகும். இவள் உருகுற போது அதை பயன்படுத்தினவர்கள் ஒளிர்வார்கள். அதை பயன்படுத்தினார்கள் என்றால் பயன்படுத்துகிறார்கள். உள்ளார்ந்த வேதனைகள் ஒழுகி வரும். அழகான வேதிகளா உள்ளார்ந்த வேதனைகள் அங்கே ஒழுகி வரும். கற்பக காரிகை இவள் எண்ணத்திலே தளராத சிறப்பு பொறுமைகள் கொண்டவள், ஏறுமுகமானவள் இவள், வண்ணத்தி இறக்கைகள் விரிப்பது போல இவள் அந்த எண்ணங்கள் இருக்கிறதா. சிறப்பான வரிகள் வளமை போலவே சிவமணிக்காவுடைய வரிகள். நன்றி. உங்கள் எல்லோருடைய கவிதையும் சர்வேஸ்வரி அவர்களுடைய கடைசியா வந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டீங்க. அதுவும் எல்லாமே அத்தனையும் அழகான உபமானங்கள். மல்லுக்குள்ள நிக்காத மாதவ பெண் அவள் சொல்லுக்கு நெல்லுக்குள்ள அரிசி உண்டு, நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு. அத மாதிரி அவளுடைய அந்த பவர். துன்பத்தின் வழிகளை துயரமாய் கொண்டாலும் இன்பத்தை மறந்து இருப்பது இவள் தான். இன்பத்தை எல்லாம் மறந்துடுவாள். இறுதி வரை இவள் கல்லாகவும் இப்படித்தானே இருக்கிறாள் என்ற ஒரு இன்பத்திலும் அவள் கல்லா இருக்கிறாளான்ற மாதிரி இருக்கு. இறுதி வரை இவள் கல்லாகவே இருக்கிறாள். சொல்லுக்குள் சுவை உண்டு, கல்லுக்குள் கண்ணீர் கூட, அது கூட கொஞ்சம் கசிவு இருக்கு. ஆனா இவளுக்கு இருக்கா என்று கேட்கிற மாதிரி. இலக்கிய காதலுக்கும் இவள் தானே. மணிமுடி சூட்டியே மகுடத்தையும் சூட்டுகிறார். இவளுக்கு மகுடத்தை சூட்டி நாங்கள் அழகு பார்த்தாலும் அவளுக்குள்ள இருக்கிற அந்த வேதனையை யார் சொல்லுவார் அப்படி என்று கேட்கிற மாதிரி. அன்னை பூமியோ அரும்பரத்துக்கு நீர் பார் ஆள நிற்பதற்கு அவள் தாயாகி நிற்கிறாள். இந்த உலகத்தை அவள் ஆள்றதுக்கு இந்த பூமாதேவி அவள் தயாராக இருக்கிறாள் எப்போதுமே. ஆனா ஆளத்தான் விடுறாங்க இல்லாத பிரச்சனை. நன்றி. நான் அவ்வளவு அந்த இடத்துல உங்களோட அழகான உவமைகளுக்கு சூப்பர். எல்லாம் அழகான உவமைகள் எடுத்திருக்கிறீங்க. நன்றி. மண்ணுக்குள் ஈரமுண்டு, கருத்துக்குள் மொழியுண்டு என்ற துயரத்தின் பிடியில் சிக்குண்ட பெண்கள் இறுதி வரை அவர்கள் இதயம் கல்லா கனியா என்று கேட்ட கல்லா இருக்கிறதா கனியா இருக்கிறதா. வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரி சிவகுணன் அவர்களே. மிக சிறப்பாக 2ஆம் சுற்று கவிதைகளோடு இணைந்த அத்தனை உறவுகளும் மிக அழகான கவிதைகளோடு இணைந்திருந்தீர்கள். விறுவிறுப்பாகவும். அதே நேரம் பத்மலோஜினி உங்களை பாராட்ட ஓமா இல்லையா என்று அவ்வளவு தூரம் எல்லோருடைய கவிதைகளையும் உள்வாங்கினீர்கள். பெரும் மாற்றம் உங்களுக்குள். நீங்கள் விட்டுட்டேன் உண்மையிலே நீங்கள் நிறைய எனக்கு வேலை வைக்காமல் நிறைய அழகான அவருடைய விடயங்களையும் பிழிந்து சாராக எடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி இந்த சந்தர்ப்பத்தை தர உங்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நீங்க எல்லாம் என்னை விட பெரியவர்கள். அந்த சந்தர்ப்பம் தர்றதால தான் நானும் ஏதோ இந்த எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஓடிடுவீங்க. அவ்வளவு குப்பையா என்றால் உங்கள் மொழி ஆளுமை பிரெஞ்சு ஆசிரியை, அதே நேரம் நீங்கள் தமிழ் மொழியில இவ்வளவு ஆளுமை என்கிற போது நாங்கள் அதை உண்மையிலேயே வாழ்த்த வேண்டும். அதை ஆர்வமானவர்கள்
மிக ஆர்வம். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் பொது தலைப்பு ஒவ்வொருவரும் தாங்கள் விருப்ப தலைப்போடு இணைகின்ற நேரம், அதே நேரம் சர்வேஸ்வரி சிவருவன் நீங்கள் உங்களுடைய முதலாவதாக தலைப்பை நீங்கள் அதையே இதனூடாக இணைத்துக் கொள்ளலாம். விருப்ப தலைப்பாக ஒவ்வொருவரும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருப்பீர்கள். நான் என்னுடைய தலைப்பை தந்து விடுகிறேன். இதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு மனந்தொட்ட ஒவ்வொருடைய வரிகளை, ஏதாவது ஒரு வரிகளை நீங்கள் சொல்லி நிறைவில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடம் எடுத்து வாழ்த்துகிற போது இந்த கவிதைகளில் உங்கள் மனந்தொட்ட கவிதைகளை நீங்கள் சொல்லி வாழ்த்திக் கொள்ளலாம். பொது கவிதை தான், பொது கவிதையை சரி சரி, அப்படி என்ன நீங்க பொது கவிதையும் தாருங்கள். நேரம் இருந்தா நீங்கள் உங்களுடைய முதல் கவிதையும் தந்து விடுங்கள். இன்றைக்கு நாளுக்காக நீங்கள் படைத்தது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீறு பூத்த நெருப்பாக எத்தனைதான் சேவகம் ஏற்றித்தான் உச்சாணி காத்திரமாய் பார்க்கினும் காரசாரமாய் விழும் வார்த்தைகள். எத்தனைதான் சேவகம் ஏற்றித்தான் உச்சாணி காத்திரமாய் பார்க்கினும் காரசாரமாய் விழும் வார்த்தைகள். விழுப்புண் தாங்கியவரும் பழுதின்றி சொல்லலாம். விழுப்புண் தாங்கியவரும் பழுதின்றி சொல்லலாம். இந்த அழுகை புண் வந்தால் எங்கே முறையிடலாம்? இந்த அழுகை புண் வந்தால் எங்கே முறையிடலாம்? இப்போ இருக்கும் துணிச்சல் அப்போ கொஞ்சம் இருந்திருந்தால் அடிமைப்பட்ட என் வாழ்வை அறுத்தறிந்து சென்றிருப்பேன். இப்போ இருக்கும் துணிச்சல் அப்போ கொஞ்சம் இருந்திருந்தால் அடிமைப்பட்ட என் வாழ்வை அறுத்தறிந்து சென்றிருப்பேன். காலங்கடந்தும் குருதிப்புணல் இதயம் வெட்டி வழிகிறது. காலங்கடந்தும் குருதிப்புணல் இதயம் வெட்டி வழிகிறது. இதுவே இங்கு விதியென்று புலம்பும் பெண்ணே அதிகம் இங்கு. இதுவே இங்கு விதியென்று புலம்பும் பெண்களே அதிகம் இங்கே. இது ஒரு பெண்ணினுடைய புலம்பலாக இருக்குது. நீங்கள் சந்திரவதன் நீங்க விடைபெற வேணும்னா உங்கள் கவிதையை தந்து விட்டு செல்லுங்கள் வேகமாக. சரி, மன்னிப்போட வேலைக்கு செல்லணும். வேலை இல்லை, வகுப்புக்கு தமிழ் வகுப்புக்கு. ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கவிதையின் தலைப்பு புத்தாண்டே வா. புத்தாண்டே வா, புத்தாண்டே வா, பழையன கழிந்து புதியன புகுத்தவா. தேய்ந்த நினைவும் தீராத வலியும் தேய்ந்தே போகட்டும் சென்ற ஆண்டோடு. புத்தாண்டே வா, பழையன கழிந்து புதியன புகுத்தவா. தேய்ந்த நினைவும் தீராத வலியும் தேய்ந்தே போகட்டும் சென்ற ஆண்டோடு. காய்ந்த சருகுகள் காலடியில் கிடக்க பூத்த மலராய் புத்தாண்டு பிறக்கட்டும். காய்ந்த சருகுகள் காலடியில் கிடக்க பூத்த மலராய் புத்தாண்டு பிறக்கட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் வழி நின்று நலம்யாவும் சேரட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் வழி நின்று நலம்யாவும் சேரட்டும். சாதி மதம் என்னும் வேலி தகர்த்து சமத்துவ காற்றினை சுவாசிக்க வேண்டும். வறுமை கோடுகள் வரலாற்றில் மறைய வளங்கள் பெருகி வையகம் சிரிக்கட்டும். சாதி மதம் என்னும் வேலி தகர்த்து சமத்துவ காற்றினை சுவாசிக்க வேண்டும். வறுமை கோடுகள் வரலாற்றில் மறைய வளங்கள் பெருகி வையகம் சிரிக்கட்டும். நல்ல நல்ல காலங்கள் வாசல் வழி தேடி வந்து எல்லோரும் எந்நாளும் இன்புற்றே வாழ்ந்திடல் வேண்டும். நல்ல நல்ல காலங்கள் வாசல் வழி தேடி வந்து எல்லோரும் எந்நாளும் இன்புற்றே வாழ்ந்திடல் வேண்டும். இந்த மண்ணை ஆளும் மன்னாதி மன்னன் உழவன் உள்ளம் உவகையில் உச்சம் கொள்ளட்டும். இந்த மண்ணை ஆளும் மன்னாதி மன்னன் உழவன் உள்ளம் உவகையில் உச்சம் கொள்ளட்டும். மும்மாறி வான்மழை பொழிந்து ஏரி குளங்கள் யாவும் நிறைய பொன்னிற கதிர்கள் பூமியில் விளையட்டும். மும்மாறி வான்மழை பொழிந்து ஏரி குளங்கள் யாவும் நிறைய பொன்னிற கதிர்கள் பூமியில் விளையட்டும். நோய் நொடியற்ற உடல் நலம் பெற்று 100 ஆண்டு வாழ்ந்து நற்பெயர் எடுப்போம். நோய் நொடியற்ற உடல் நலம் பெற்று 100 ஆண்டு வாழ்ந்து நற்பெயர் எடுப்போம். புத்தாண்டு பொழுதில் புதியன புகுத்தி புன்னகை பூக்கள் பொலிவுடன் வாழ்வோம். புத்தாண்டு பொழுதில் புதியன புகுத்தி புன்னகை பூக்க பொலிவுடன் வாழ்வோம். நன்றி. அந்த வகுப்பு போறதால நான் 3வது சுற்றில இணைவது குறைவு. இன்று கொஞ்ச நேரம் இருந்தபடியா எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த தரம் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. தலைப்போடு கவிதை இணைத்திருக்கிறார். நாங்கள் நிறைவின் போது பார்த்துக் கொள்வோம். மிக சிறப்பு. நன்றி. விடைபெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்வோடு இணைவோம். நன்றி. சரி, அடுத்து மௌனமான விருந்து. வெள்ளித்தட்டில் சிவப்பரிசி சோறும் வெள்ளைக்கறி பலவும் குழம்போடும் வேக வைத்த முட்டையும் வேகாததுமாய் அள்ளி வாயில் போட்டு தொண்டை வழி சோறுறங்க துயரங்களை நாம் மறந்து
தொண்டை வழி சோறு ரங்க துயரங்களை நாம் மறந்து அவசரமாய் அலுவலகம் நுழைந்ததொரு காலம். உடலுக்கு தெம்பன முட்டப்பொரியல், சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் வாசம் கமகமக்க, ஊரெல்லாம் இணைந்து அறுசுவை உணவும் அருமையான விருந்து காலம். காலச் சுழற்சியால் சுவைக்கத் துடிக்கும் நாவிற்கு வேலை இல்லை, நுகரத் துடிக்கும் மூக்கிற்கு பணியும் இல்லை. நூலிழை தொடர்பாய் ஒரு பிளாஸ்டிக் குழாய், வார்த்தைகள் ஓய்வெடுத்து உதடுகள் செயலிழந்து உள்ளங்கள் மட்டும் பேசும் தருணம் இது. வார்த்தைகள் ஓய்வெடுத்து உதடுகள் செயலிழந்து உள்ளங்கள் மட்டும் பேசும் தருணம் இது. இந்த மௌனமான விருந்தும் இது ஓர் ஆயுள் பாடமாயுது. நன்றி. உங்க தலைப்பை முன்னும் ஒரு முறை அடுத்து தாருங்க. உங்களோட தலைப்பு மௌனமான விருந்து. மௌனமான விருந்து. ஒரு நீங்க நேரடியாக சாப்பாடு பார்க்கிற விஷயங்களை தான் கொண்டு வருவீர்கள். கடைசியாக குழாயினூடாக சாப்பாடு போகுது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வைக்க. அப்படி சரி. பத்மலோஜினி, நீங்க அது ஒரு கஷ்டமான தருணமே அதுல பாக்கல. நீங்க நினைக்கவில்லை? நான் அவ சந்திரவதனி போறதால இடையில விட்டோம். பத்மலோஜினி நினைக்கவில்லையா? நினைத்தபடி கீதா பிரமானந்தன். நன்றி. பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புதுவிடியல். சித்திரையும் பிறந்தது, புத்தாண்டும் மலர்ந்தது. சித்திரையும் பிறந்தது, புத்தாண்டும் மலர்ந்தது. சிந்தனைகளில் மாற்றம் உண்டு, சீரான வாழ்வுண்டு. சிந்தனைகளில் மாற்றம் உண்டு, சீரான வாழ்வுண்டு. சிறகடிக்கும் ஆசைகளோ மாயைக்குள் தள்ளிவிடும். மீண்டவர் சிலருண்டு, மாண்டவரோ பலராவர். சிறகடிக்கும் ஆசைகளோ மாயைக்குள் தள்ளிவிடும். மீண்டவர் சிலருண்டு, மாண்டவரோ பலராவர். அதிகார நாடுகளோ ஆக்கிரமிக்க துடிக்குது. அதிகார நாடுகளோ ஆக்கிரமிக்க துடிக்குது. ஆயுதங்களை பரிசோதிக்க அணுவணுவாய் துடிக்குது. ஆயுதங்களை பரிசோதிக்க அணுவணுவாய் துடிக்குது. சீண்டி பார்த்தவன் சீறிக்கொண்டிருக்கிறான். சிதைவடைந்தவனிடம் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கவில்லை. சீண்டி பார்த்தவன் சீறிக்கொண்டிருக்கிறான். சிதைவடைந்தவனிடம் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கவில்லை. அடி வாங்கினால் அடங்கி போக வேண்டுமா என் கேள்வி. அடி வாங்கினால் அடங்கி போக வேண்டுமா என் கேள்வி. ஆளுமையாய் இருந்தாலும் அதிகாரம் அடிமையாக்குது. ஆளுமையாய் இருந்தாலும் அதிகாரம் அடிமையாக்குது. வரலாற்றில் இடம் பிடிக்க வயோதிபர்கள் போட்டி போட, வரலாற்றில் இடம் பிடிக்க வயோதிபர்கள் போட்டி போட, வாலிபர்கள் வாழ்க்கை வெறுத்து சந்நியாசம் நாட. வாலிபர்கள் வாழ்க்கை வெறுத்து சந்நியாசம் நாட. என்ன நடக்குது? ஏன் இந்த அவலம்? வயோதிபம் துள்ளி குதிக்க வாலிபம் என்ன செய்யும்? என்ன நடக்குது? ஏன் இந்த அவலம்? வயோதிபம் துள்ளி குதிக்க வாலிபம் என்ன செய்யும்? தரணியிலே மாற்றங்கள் தலைமுறைக்கு நடக்கட்டும். பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புதுவிடியல். தரணியிலே மாற்றங்கள் தலைமுறைக்கு நடக்கட்டும். பிறக்கட்டும் புத்தாண்டு, திறக்கட்டும் புதுவிடியல். நன்றி. ஆனா இந்த கவிதை எழுதி பாட்டுக்கு கொடுக்க ஏஐ எடுக்க மாட்டேன்னுட்டது. ஏற்க முடியாத விஷயங்கள் ஏற்க முடியாத வரிகள் இருக்குல்ல, நிறைய இருக்கு, எடுக்க மாட்டேன்னுட்டு. அதே போல வயோதிபம் துள்ளி குதிக்குது சொன்னதே அதுக்கே புரியுது என்ன எந்த வயோதிபம் துள்ளி குதிக்குது.